ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாகலிங்க பூ ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்க, சிவனுக்கு ஏன் இந்த நாகலிங்க பூவை பிடிக்கும்னு பார்க்க போகிறோம். பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த பூவும் பார்க்க நாகமும் லிங்கமும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு பூக்குள்ளே லிங்கம் இருக்கிற மாதிரியும் அதுக்கு மேலே நிறைய பாம்புகள் இருக்கிற மாதிரியும் இந்த பூ இருக்கும் பார்க்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற பூக்களெல்லாம் எப்படி பூக்கும், கிளைகளில் வரும், கிளைகளில் பூவாக பூக்கும். ஆனால் இந்த நாகலிங்க பூ வேர்களில் தான் பூக்கும். சிவனுக்கு பிடிச்ச மற்ற பூக்களும் காய்களும் எப்படி சீக்கிரம் கிடைக்கிறது இல்லையோ அதே மாதிரி இந்த பூவும் கிடைக்கிறது கஷ்டம். கோவில்லையும் காடுகள்லையும் அப்புறம் சில இடத்துல மட்டும்தான் இந்த நாகலிங்க பூவை பார்க்க முடியும். எப்படி சிவனுக்கு பிடிச்ச பூக்கள்லையும் காய்கள்லையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த பூக்கள்லையும் காய்கள்லையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போது நாகலிங்க பூவை ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்க, சிவனுக்கு ஏன் இந்த பூவை பிடிக்கும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போ நாகலிங்க பூவை ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அமிர்தத்தை எடுக்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்ச பார்க்கடல் கடைய மந்தார மலையை எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்க்கடலை கடைய மந்தார மலையை எடுத்துகிட்டு வந்தாங்க. கீழே விஷ்ணு ஆமையாக மாறி அதுக்கு முட்டு கொடுத்தாரு. இப்போது அந்த மலையை கடைய கயிறு வேணும் இல்லை, கயிறுக்காக சிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பான வாசுகி, இந்த வாசுகி தான் நாகலோகத்தோடைய ராஜான்னு சொல்லப்படுது. வாசுகியை கயிறாக கட்டி பார்க்கடலை கடைஞ்சாங்க. ஒரு கயிறுன்றப்ப ஒன்றும் ஆகாது, ஆனால் இது ஒரு உயிருள்ள பாம்பு. அவ்வளோ பெரிய மலையை வச்சு கடையிறப்ப எப்படி தாங்கும்? என்னதான் நிறைய சக்திகள் இருந்தாலும் அதுவும் ஒரு உயிருள்ள பொருள் தானே, அதனால் எப்படி தாங்கிக்க முடியும்? பார்க்கடலை கடைய வாசுகிக்கு நிறைய காயங்கள் ஏற்படும். வாசுகியோடைய வாயிலிருந்து நெருப்பும் வெளியே வரும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா வாசுகியோடைய வயிற்றுப்பகுதி கிழிஞ்சி அதிலிருந்து ஒரு பூ பொறுக்கும். அப்புறம் பார்க்கடலை கடைஞ்சாங்க, அமிர்தம் வந்துச்சு, எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போது வாசுகி சிவனுடைய கழுத்தில் தானே இருக்கணும். வாசுகி நேராக சிவபெருமாள் கிட்ட போச்சு. வாசுகியோடைய இந்த நிலையை பார்த்த சிவன் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதை பார்த்த வாசுகி, தேவர்களும் அசுரர்கள் தானே கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு தானே நான் உதவி செஞ்சேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிச்சான். வாசுகியோடைய தன்னலமில்லாத பதிலை கேட்ட சிவன் வாசுகிக்கு ஒரு வரத்தை கொடுத்தாரு. என்ன வரம் வேணுமோ நீயே கேளுன்னு சொன்னார். அதுக்கு வாசுகியும், இது என்னுடைய வயிற்றிலிருந்து பிறந்த பூ, இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சிவனுக்கு கொடுத்துச்சான். வாசுகி கேட்ட வரத்தை சிவன் கொடுத்து அந்த பூவை தன்னுடைய தலையில் வச்சுக்கிட்டாரு. இதனால தான் இந்த நாகலிங்க பூ சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூன்னும் ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை ராவணன் சிவனை நோக்கி தவ இருந்தார். சிவனை தான் கூட கூட்டிகிட்டு போயிடணும், இலங்கைக்கு கூட்டிகிட்டு போய் சிவனை கூடவே வச்சுட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்போது இந்த நாகலிங்க பூவை சிவன் ராவணன் கிட்ட கேட்டதாக சொல்லப்படுது. வருஷத்துக்கு ஒரே முறை மட்டும் பூக்கப்படுற இந்த பூவை ராவணன் தேடி பார்த்து கிடைக்கல. இப்படி இந்த நாகலிங்க பூவை சிவன் ராவணன் கிட்ட கேட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூ நாகத்தோடைய வயிற்றிலிருந்து பிறந்ததால நாகம்னும், இந்த பூவுக்கு நடுவில் லிங்கம் இருக்கிறதால லிங்கம்னும் இந்த பூவுக்கு நாகலிங்கம்னு பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பூவை பார்க்கவே நடுவில் ஒரு லிங்கம் இருக்கிற மாதிரியும் அதுக்கு மேலே நிறைய பாம்புடைய தலைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனாலேயும் இதுக்கு நாகலிங்கம்னு பேர் வந்திருக்கலாம். இந்த பூவை சிவனுக்கு வச்சு வழிபட்டால் நாகத்தால் ஏற்பட்ட தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும்னு சொல்லப்படுது. இந்த பூவை சிவனுக்கு மட்டும் இல்லாமல் நாகங்களுக்கும் வச்சு வழிபடுறாங்க. இன்றைக்கி நாகலிங்க பூவை ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.